அடா 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 நம்ம பிஜேபியோடு இருந்ததுனால பிஜேபிக்கு 4% தான் ஓட்டு, முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் 20% ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டை வாங்காத வரை நம்ம எந்த காலத்தையும் ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை என்ன அசைன்மெண்ட்னா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரும் ஒரு பெரிய தொகையை பல கோடிகளை கொடுத்து எங்களை எப்படியாவது மீண்டும் அங்கே இணைச்சி விட்டுரு, ஏன்னா அதிகாரம் இல்லாமல் எங்களுடைய பினாமிகள்லாம் ஆட்டையை போட்டு போயிடலாம். ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவில் ஒருவரை உருவாக்கி ரெட்டை இலை மாதிரி அங்கே வில்லு அம்பு யார்கிட்ட வந்துச்சு? ஏக்நாத் ஷிண்டே வந்துச்சு. உத்தவ் தாக்கரே ஜெயிக்கவே முடியும். இப்போ பிஜேபி பட்னாவிஸ் அங்கே முதலமைச்சர். இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் பொருத்தலான்னு பார்க்குறாங்க. தங்கமணி விலைக்கு வாங்கியாச்சு பிஜேபியால், வேலுமணி பிஜேபியால் விலைக்கு வாங்கியாச்சு, 2 பேரால் செங்கோட்டையன் பிஜேபி விலைக்கு வாங்கியாச்சு. இவர்கள் பூரா பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி கட்டுப்பாட்டில் இல்லை. லட்சம் கோடிகளை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சி அழிஞ்சா என்ன, நாம் அழியாமல் பிஜேபியில் அமைச்சராக இருக்கலாம் முடிவு பண்ணி அதிமுகவுடைய தொண்டை கல்யாணம் நடக்குது. எங்கள் வேலுமணியுடைய பையன் கல்யாணம். யார் தாலி எடுத்து கொடுத்தான்? எடப்பாடியா? கொடுத்தது அண்ணாமலை. மிரட்டி விரட்டி தான் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார் எடப்பாடி நேற்று. சரி, விஜய் அதிமுக கூட்டணி உறுதியாகன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபியோடு அதிமுக போதுன்னா விஜயுடைய நிலைமை சீமான் நிலைமையாக மாறி போச்சு. சீமான் இருக்கிற விஜய் வராத போது சீமானுக்கு டிமாண்டு, விஜய் வந்த பிறகு சீமான் நிலைமை மோசம். இப்போ பிஜேபி வந்த பிறகு விஜய் நிலைமையும் மோசம். 28ஆம் தேதி இப்போ பொதுக்குழு 8 மாவட்ட செயலாளருக்கு ஆளே இல்லை. அதிமுகவை மிக எளிதாக பிஜேபி டெல்லி பூதத்திடம் விற்றுவிட மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் போராடுவார். முடியலனா பெட்டி படுக்கையோட சிறைக்கு போக தயாராக இருக்கார். நீங்கள் 21 தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டு, இந்த கூட்டில் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சரான எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு அரசியல் அங்கே இருந்து என்னன்னா பிஜேபி பூதம். இந்த பிஜேபி பூதத்துக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் ஓட்டே போட மாட்டான். திமுக ஜெயிப்பது எப்படி? பிஜேபி வந்துடும், பூதம் வந்துடும், பிஜேபி வந்துடும். அழுகிற சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? பூச்சாண்டி வந்துடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த பூச்சாண்டி தான் பிஜேபி பூச்சாண்டி. இப்படி சொல்லி சிறுபான்மை முஸ்லீம், கிறிஸ்துவர், தலித் 3 பேரும் 20% ஓட்டை போட்டுருவான் திமுகவுக்கு. திராவிட கட்சிகள் அப்படிதான் ஜெயிச்சுக்கிட்டு, அப்படிதான் ஜெயிக்குது. முடியா லேடியா? எப்படி? ஜெயலலிதாவுக்கு 37 சீட். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்கள்லாம் நாடு கடத்தப்படுவார்கள். 20% முஸ்லீம்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. 20னா 14, கிறிஸ்துவர்கள் 3, 17, படித்த தலித்துக்கள் 3%, 20% அப்படியே விழுந்துடும். திமுகவுக்கு 20 இருக்குது, அதிமுகவுக்கு 20 இருக்குது. 30% ஓட்டே போடுறதில்லை. டாப் இன்டெலெக்சுவல்ஸ், அவன் பூரா அறிவுஜீவி. அவன் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களுக்கு ஓட்டே போடுறதில்லை. நான் இப்போ ஈரோடு எலெக்ஷன் நின்றபோது எனக்கு கிடைச்ச அனுபவம். அப்போ 70% தான் ஓட்டு போடாது. 20 திமுக, 20 அதிமுக. தலித், கிறித்துவ, முஸ்லீம் 20% இருக்குது. 10% நடுநிலையாளர். இந்த நடுநிலையாளர்களும் தலித், கிறித்துவம், முஸ்லீம்களும் எங்கே போகிறாங்க? எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியும். இது எப்போ எடப்பாடிக்கு தெரியுது? தோற்று போன பிறகு தெரியுது. அடா நம்ம பிஜேபியோடு இருந்ததுனால பிஜேபிக்கு 4% தான் ஓட்டு, முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் 20% ஓட்டு இருக்கு. இந்த ஓட்டை வாங்காத வரை நம்ம எந்த காலத்தையும் ஜெயிக்க முடியாது. முடியா லேடியா? இது அம்மாவுடைய கோஷம். இந்த கோஷத்தின் மூலம்தான் இங்கேயும் முதலமைச்சர், டெல்லியில் நீங்கள் அகில இந்திய அளவில் 2வது கட்சியாக ஏடிஎம்கே வந்துருச்சு. 37, ராஜ்யசபாவில் 10, 47 சீட்டு. காங்கிரஸுக்கே 44 தான். தேசிய கட்சி. ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது
காங்கிரஸுக்கே 44, ஏடிஎம்கேக்கு 47 நாடாளுமன்ற ஒரு மேலவை கீழவை 2 அவைகளே இருந்தாங்க. தம்பிதுரைக்கு பெரிய பொறுப்பு. அப்போ எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம இந்த முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வாங்கினா தான் நடுநிலையாளர்கள் 10% இருக்கான். கம்யூனிஸ்டுகள் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு, சிபிஐ சிபிஎம் இப்படி இந்த வாக்கை நம்ம வாங்கினா தான் நம்முடைய கனவு முதலமைச்சர் கனவு. இதுக்காகத்தான் நீங்கள் அண்ணாமலையோடு சண்டை பிடிச்சிட்டு வெளியே வர்றாரு. ஜெயலலிதாவை பேசினாரு, எம்ஜிஆர் பேசினாரு, அதெல்லாம் காரணம் அல்ல. அண்ணாவை பேசினாரு, எம்ஜிஆர் யாரை வேணா பேசிக்க, என்ன வேணா பண்ணிக்க. பெரியாரை நீங்கள் பெரியார் மண்ணிலேயே போய் கேவலப்படுத்துகிற சீமா 12,000 ஓட்டு அதிகமாக வாங்கி 24,000 ஓட்டு வாங்குறாரு. இங்கே பெரியார் அண்ணா எல்லாம் மறந்து போச்சு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இந்த கிறித்துவ முஸ்லீம் தலித்து வாக்குகளை குறிவைத்தால்தான் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும், இல்லைன்னா எந்த காலத்திலே ஆக முடியாது. இதுதான் அவருடைய ஞானோதயத்துக்கு தெரிந்த விஷயம். அண்ணாமலை காரணங்கடி சண்டை பிடிச்சி வெளியே வர்றாரு. அண்ணாமலை என்ன அசைன் பண்ணுன்னா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரும் ஒரு பெரிய தொகையை பல கோடிகளை கொடுத்து எங்களை எப்படியாவது மீண்டும் அங்கே இணைச்சி விட்டுரு. ஏன்னா அதிகாரம் இல்லாமல் எங்களுடைய பினாமிகள்லாம் ஆட்டையை போட்டு போயிடலாம். எங்கள் பினாமிகள்லாம் பல கோடி திருடிட்டு போயிடலாம், திருப்பி வாங்க முடியல, அதிகாரம் வேணும். இதுக்காக வக்கீல் பீஸ் தான் பல 100 கோடி அண்ணாமலைக்கு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, கட்சி முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. மதுரை மாநாட்டில் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளர்னு தொண்டர்களிடம் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். இதன் பிறகு சசிகலா உள்ளே வந்தால் சசிகலா அணின்னு ஒன்று உருவாகும், ஓபிஎஸ் உள்ளே வந்தால் ஓபிஎஸ் அணின்னு ஒன்று உருவாகும், டிடிவி அணின்னு ஒன்று உருவாகும், எடப்பாடி அணின்னு உருவாகும், வேலுமணி அணி, தங்கமணி. அப்போ எது அதிமுக அணின்னு தெரியாது. கட்சி கட்டுக்கோப்பு கிளஞ்சு போய் திமுகவில் ஸ்டாலின் சொன்னாலும் சரி, உதயநிதி சொன்னாலும் சரி, எதிர்த்து பேசுவதற்கு ஆளு ஹைகமாண்ட். அதுதான் ஸ்டாலின் சொல்லலாம், இல்லைன்னா உதயநிதி சொன்னால் அந்த கட்சி கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. இப்போ அதிமுக அப்படி இல்லை. இதை மீட்டெடுப்பதற்கு என்ன வழின்னு தான் அவர் 24 மணி நேரம் யோசிக்கிறார். இந்த நேரத்தில் இப்போ அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செய்ய நினைக்குது. இந்த நேரத்தில் அதிமுக பிஜேபி கூட்டு வச்சு அதிமுகவில் இருக்க அத்தனை பேரையும் பிஜேபியாக மாற்றிடலாம். ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவில் ஒருவரை உருவாக்கி ரெட்டை இலை மாதிரி அங்கே வில்லு அம்பு யார்கிட்ட வந்துருச்சு? ஏக்நாத் ஷிண்டே வந்துருச்சு. உத்தவ் தாக்கரே ஜெயிக்கவே முடியல. இப்போ பிஜேபி பட்னாவிஸ் அங்கே முதலமைச்சர். இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் பொருத்தலான்னு பார்க்குறாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்க. நிதிஷ்குமார் இப்போ ஜெயிக்கவே முடியாமல் தடுமாறிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறார். அவருடைய தனித்தன்மை காணாமல் போச்சு. இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரை அது தன்னுடைய ஆக்டோபாஸ் கரங்களால் அத்தனை பேரை விலைக்கு வாங்கிடும், அத்தனை பேரை மிரட்டிடும். பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது? ரங்கசாமி பிஜேபி கூட்டணியோடு ஆட்சி நடத்துறாரு. தனியாக ஜெயிச்ச ரங்கசாமி தனியச்சு ஆட்சி நடக்குது முடியல. ஏன்? பிஜேபியை சார்ந்த அத்தனை பேரும். உதாரணத்திற்கு ஜான்குமார், அவர் ஒரு கள்ள லாட்ரி ஏஜென்ட், மார்ட்டினை போல ஜான்குமார். இந்த ஜான்குமார் காங்கிரசினுடைய ரங்கசாமியை முதலமைச்சர் ஆக்கியதில் பெரும்பங்கு. அவர் நமச்சிவாயா இப்போ உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் தான் காங்கிரஸை ஜெயிச்சு சிஎம்மாக போகணும். ஆனால் ரங்கசாமி குறுக்கு பின்வழியில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். ஏன்னா காங்கிரஸ் தலைமை ரங்கசாமிக்கு நாராயணசாமிக்கு ஆதரவாக இருந்தது முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அப்போது காங்கிரஸ் நாராயணசாமி ஜெயிப்பதற்காக ஜான்குமார் ரிசைன் பண்ணிட்டு அவரை ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்குறாரு. சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு பிஜேபி வருமான வரித்துறை கமிஷனர் கூப்பிடுறாரு, நீ நாராயணசாமி ஆட்சியை கவுத்துறணும், 100 கோடி ரூபாய் மேலே வரி ஏய்ப்பு இருக்கு, வரி ஏய்ப்பு இருக்கிற காரணத்தினால நீ நேரடியாக சிறைக்கு போகிற, இல்லை என்னை விட்டுருங்க. அப்போது காங்கிரஸை கவுத்துட்டு பிஜேபியில் சேர்ந்து இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார்.
அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான்குமார் அவரு இப்ப எம்எல்ஏ. அப்போ காங்கிரஸ்காரன் என்னவா மாறிட்டான்? பாஜகவா. எப்படி பாஜகவா மாறினான்னா, பிஜேபி பூதம் 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு, ஜெயிலுக்கு போனால் 10 வருஷம் ஆகும், எதை வேண்டுமானாலும் செய்கிறேன், இப்படி அங்கே 3-4 பேர் விலைக்கு வாங்கிட்டாங்க அங்கே. அதனால் எம்எல்ஏக்கள் பூரா இப்போ பிஜேபி தயவுல தான் அங்கே ஆட்சியே நடக்குது. இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான சூழலை தங்கமணி விலைக்கு வாங்கியாச்சு பிஜேபியால், வேலுமணி பிஜேபியால் விலைக்கு வாங்கியாச்சு, 2 பேரால் செங்கோட்டையன் பிஜேபி விலைக்கு வாங்கியாச்சு. இவர்கள் பூரா பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் பிஜேபியோட கூட்டு வைக்கலாங்கிறாங்க. ஏன்? தங்களுடைய சொத்துக்கள் லட்சம் கோடி இருக்கு. இந்த லட்சம் கோடிகளை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சி அழிஞ்சா என்ன, நாம் அழியாமல் பிஜேபியில் அமைச்சராக இருக்கலாம் முடிவு பண்ணி அதிமுகவுடைய தொண்டன் கல்யாணம் நடக்குது. எங்க? வேலுமணியுடைய பையன் கல்யாணம். யாரு தாலி எடுத்து கொடுத்தான்? எடப்பாடியா? கொடுத்தது அண்ணாமலை. இந்த 1 லட்சம் கோடி எப்படி பிஜேபியில் சம்பாதிச்சியா இல்லை ரெட்டை இலையில நீ வெற்றி பெற்று சம்பாதிச்சியா? ரெட்டை இலையில சம்பாதிச்ச. ஆனால் எடப்பாடியை தவிர்த்துட்டு யாரை வர சொல்ற? அண்ணாமலையை விட்டு அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை, அத்தனை இசைகள் அங்கே வருது. எடப்பாடி அங்கே போகவே இல்லை. அப்போ நீங்களெல்லாம் யாரு? அதிமுகவை அழிக்கக்கூடிய கோடாரி காம்புகள். கோடாரி காம்புக்கு அந்த மரம் தான் புடி கொடுக்கும், ஆனால் அதை வைத்து அந்த மரத்தையே வெட்டுறது. இதுதான் தங்கமணி, வேலுமணி, வீரமணி வேலூரில் தன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு தங்கமணிகிட்ட சரண்டர் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அதே மாவட்டத்தை 3ஆ உடைக்கிறாரு. 89 மாவட்ட செயலாளர் உருவாகி இருக்கார் எடப்பாடி. நான் 60 89னா 39 மாவட்ட செயலாளர். யார? மாவட்ட செயலாளர்களையே கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் துரோகியா இருக்கான், எல்லாம் துரோகியா இருக்கா. ஏன்? பலாயிரம் கோடி இருக்கு. இந்த கோடியை ஒரே நாள் பிஜேபி வலிச்சுட்டு போயிடுவான். அப்போ பிஜேபிக்கு நீங்கள் உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்து அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடியை காட்டி கொடுப்பதற்கு தயாரானா தான் இவர்களை விட்டு வைப்பான். இந்த நிலைமை தான் இப்போ எடப்பாடிக்கு. எடப்பாடியை நீங்கள் மார்ச் மாதத்துக்குள்ள நீ வரலீன்னா நீ ஜெயிலுக்கு போக போகிற. யார? எடப்பாடியுடைய சம்பந்தி கர்நாடகாவில் நம்பர் 1 கிளாஸ் ஒப்பந்தக்காரர், அவரும் ஜெயிலுக்கு போயிடுவார். அதிமுக செங்கோட்டைங்கிட்ட போயிடும். இதுக்கு வேலுமணியும் தங்கமணியும் வீரமணியும் இப்படி பல பேர் நாங்கள் எங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டோம். விரட்டி தான் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார் எடப்பாடி. நேற்று அங்கே போன பிறகு அவர் வேண்டா விருப்பமாக டெல்லிக்கு போன பிறகு கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணி அதை உறுதி பண்ணுங்கிறாங்க. அழுத்தம் கோப்பு பூரா நிறைஞ்சிருக்கு அமித்ஷா டேபிளில். ஊழல் வழக்கில் சிறைக்கு போக போகிறீங்க எல்லாரும். அதிமுக கட்சி எங்களை கொடுத்து நீங்கள் போயிருங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் காலை விட முடியாது பிஜேபி என்பதெல்லாம் கதை. நாங்கள் காலை ஊன்றோம், நீ கட்சியை கொடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா சிறைக்கு போ. இதுதான் தங்கமணி, வேலுமணி இத்தனை மணிகளை வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி. ஒரே நாளில் இப்போது முஸ்லீம்கள் வாக்கு பூரா நீங்கள் திமுக அதிருப்தியால் எங்கே நகர்ந்தது? எஸ்டிபிஐ முபாரக்கை வச்சு நான் இனிமேல் பிஜேபியில் சேர மாட்டேன்னு சத்தியம் செய்தார் திண்டுக்கல்ல. இந்த 24 முடிஞ்சது, இப்போ 25. அதுக்குள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கம் நகர ஆரம்பித்தவர்கள் ஒரே நாளில் காலி ரிட்டனாகி அப்படி போயிட்டாங்க. எங்க? திமுக போயிட்டாங்க. இதெல்லாம் யார் செய்த வேலை? அமித்ஷா செய்த வேலை இல்லை, அது அவருடைய இயல்பு. ஆனால் தங்கமணி, வேலுமணி, வீரமணி இந்த நபர்கள் தான் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சு தங்களை காப்பாற்றுவதற்காக சசிகலாவோடு கள்ள கூட்டு, ஓபிஎஸோடு கூட்டு, டிடிவியோடு கூட்டு இந்த நபர்கள். அப்போ எடப்பாடி நீங்கள் திட்டமிட்டு உள்கட்சியால் கவிழ்த்தப்படுகிறார்கள். உள்கட்சி முன்னாள் அமைச்சர்களால் இவர் காட்டி கொடுக்கப்படுகிறார்.
இப்போ எடப்பாடி கடுமையான மன உளைச்சல் இருக்கு. இந்த கட்சியை காப்பாற்றுறதா, இல்லை அந்த கட்சியை விட்டுட்டு போயிடுறதா, பிஜேபிக்கு அடமானம் வைக்கிறதா, இல்லை சிறைக்கு போகிறதா, இல்லை இவர்களை வச்சு. அப்போது ஜெயலலிதாவை போல 10 மடங்கு ராஜதந்திரியாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எடப்பாடிக்கு. இதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியும்? நீங்கள் டிசம்பரில் தெரியும். ஏன்னா மார்ச்சில் ஏப்ரலில் தேர்தல். அப்போ தான் அந்த கூட்டணி முடிவாகும். சரி, விஜய் அதிமுக கூட்டணி உறுதியாகும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபியோடு அதிமுக போதுன்னா விஜயுடைய நிலைமை சீமான் நிலைமையாக மாறி போச்சு. சீமான் இருக்கிற விஜய் வராத போது சீமானுக்கு டிமாண்டு, விஜய் வந்த பிறகு சீமான் நிலைமை மோசம். இப்போ பிஜேபி வந்த பிறகு விஜய் நிலைமையும் மோசம். 28ஆம் தேதி பொதுக்குழு 8 மாவட்ட செயலாளருக்கு ஆளே இல்லை. யாருக்கு? விஜய் கட்சிக்கு. விஜய்க்கு கிறித்துவ முன்னணிகள் பூராமே வேலை செஞ்சாங்க. ஜோசப் விஜய்க்கும் அவர் மகன் சூசன் சஞ்சய்க்கும் 2 பேர் ஏதாவது கிறித்துவ தொகுதியில் எம்எல்ஏ ஆக சட்டசபைக்கு வர்றது. உதயநிதி ஸ்டாலினை போல அப்பா மகன் போல அப்பா மகன் அரசியல். இதெல்லாம் என்னாச்சு? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியினுடையும் விஜயுடைய அரசியல் இமேஜ் எங்கே போயிடுச்சு? படு பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்டின் மிஷினரிகள் பூரா விஜய்க்கு வேலை செய்து போல திமுக பக்கம் போயிடுச்சு. விஜய் ஓட்டு போட்டால் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய்க்கு போடுகிற ஓட்டு ஈஸியாக பிஜேபி வந்துடும். அதனால் கிறிஸ்துவ மிஷினரி என்ன பண்ணுறாங்க? திமுக ஓட்டு போட போகிறாங்க. முஸ்லீம்கள் திமுக ஓட்டு போட போகிறாங்க. படித்த தலித்துகள் திமுக ஓட்டு. ஏன்? பிஜேபி பூதம். கர்நாடகாவில் என்ன நடக்கும்னா, மத சார்பற்ற ஜனதாதளம் ஒவ்வொரு தேர்தலையும் நிற்கும். காங்கிரஸ் கூட சேராது, பிஜேபி கூட சேராது. வாக்குகளை பிரிப்பார்கள். முஸ்லீம் ஓட்டு விழுந்துடும், கிறிஸ்டின் ஓட்டு விழுந்துடும், தலித் ஓட்டு விழுந்துதுன்னா காங்கிரஸுக்கு இந்த ஓட்டு விழுந்துன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிடும். ஆனால் அது விழுகாது, தனியாக நிற்கும். மத சார்பற்ற ஜனதாதளம் பிஜேபியுடைய பினாமியாக நிற்கும். நின்று ஓட்டை பிரித்தா காங்கிரஸ் ஓட்டு போய் பிஜேபி வந்து இப்படி தான் காங்கிரஸ் நடந்துட்டு இருந்தது. பார்த்தாங்க முஸ்லீம் கிறித்துவ தலித்துக்கள், இனிமேல் நாங்கள் பிஜேபி பூதம் வந்துடும். அதனால் யாருக்கு போட போகிறோம்? காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. மத சார்பற்ற ஜனதாதளம் ஒழிஞ்சு போச்சு, பிஜேபி ஒழிஞ்சு போச்சு. அந்த சூழல் தான் அதே தமிழ்நாட்டுக்கு. ஓகே, விஜய் தான் இப்போ மத சார்பற்ற ஜனதாதளமாக உருவானார். ஒரு மத சார்பற்ற ஜனதாதளமாக தாவேக்கா இருக்கு. அந்த இமேஜ் இப்போ இந்த மத சார்பற்ற ஜனதாதளம் அதிமுகவோட பேரம் பேசிகிட்டு இருந்தது. எனக்கு துணை முதலமைச்சர் கொடு, எனக்கு 40-60 சீட்டு கொடுன்னு. இப்போ அந்த இமேஜெல்லாம் என்னாச்சு? தவிடு முடியாகி போச்சு. அவருக்கு ஆதரிப்பதாக இருந்த சிறுபான்மை மக்கள், கிறித்துவ, தலித்து, முஸ்லீம் மக்கள் பூரா எங்கே போயிட்டாங்க? பூதம் வந்துடும். எது? பிஜேபி. யாருக்கு ஓட்டு போடணும்? திமுகவுக்கு. அப்போ எடப்பாடி, பிஜேபி, தாவேக்கா எல்லாம் சேர்ந்து சிறுபான்மை மக்களுடைய திமுக வாக்கு வங்கி பிரித்தெடுத்து, பல மாதம் பிரித்தெடுத்து, பல வருஷம் பிரிச்செடுத்து, ஒரே நாள்ல அத்தனை எங்க போயிருச்சு? மீண்டும் திமுக இப்ப எப்படி இருக்கு? தெம்பா இருக்கு. விஜய் படம் பாணி சொன்னோம்னா கில்லி மாதிரி இருக்கு. இந்த சூழல் எல்லாமே திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழல். உற்சாகமா இருக்கு திமுக. ஏன் நம்மளை இப்பவே ஜெயிக்க வச்சிட்டாங்கய்யா. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை. எடப்பாடி முடிஞ்ச வரைக்கும் போராடுவார். ஏன்னா அவர் அதிமுகவை மிக எளிதாக கைப்பற்றப்படவில்லை. பல போராட்டங்கள். நீங்க சசிகலாவுடைய இதை ஏன் எடுத்திருக்காரு? எதை? அதிமுகவை. சசிகலாவிடமிருந்து மிக சாதாரணமாக இந்த அதிமுகவை கைப்பற்றல, அதிகபட்ச தொகை கொடுத்திருக்காரு, அதிகபட்ச விலை கொடுத்திருக்காரு. அப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் கைப்பற்றப்பட்ட அதிமுகவை மிக எளிதாக பிஜேபி டெல்லி பூதத்திடம் விற்றுவிட மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் போராடுவார். முடியலனா பெட்டி படுக்கையோட சிறைக்கு போக தயாரா இருக்கார். இதுதான் எடப்பாடியினுடைய மனநிலை. ஆனால் அரசியல் சூழல் என்பது இரவு பகல் மதியம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மாறக்கூடியது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடியார் வெல்கிறாரா, பிஜேபி வெல்கிறதா,
திமுக வெல்கிறதா அல்லது சிறுபான்மை மக்கள் வெல்கிறார்களா இல்லை விஜய் ஜெயிக்கிறாரா என்பதை இன்னும் 6 மாத காலம் ஏறக்குறைய அரசியல் ஜுரம் வர்றதுக்கு எப்படியும் நவம்பர் டிசம்பர் தான் வரும். அதுவரை பல அரசியல் மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் தமிழகத்தினுடைய சமகால அரசியல் சூழல் குறித்தும் கூட்டணி நிலவரம் எப்படி அமையும் 2026 தேர்தலுக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி, வணக்கம்.